ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திரு ஜி உரிய விளக்கத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முகவரி மோசடி அப்படின்னு சொல்றார். திடீரென்று நேற்று தான் தெரிந்தது என்றார். 25 வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில் பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர். இப்படிலாம் ஒரு அபாண்டமாக பேசுவது என்பது திரு கௌரவ தலைவர் அவர்களுக்கு அது கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். 2022ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அதற்கு பிறகு 1/6/2022 தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தில் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை இந்த 10 திலக் தெருவாக மாற்றி நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டோம். அன்றிலிருந்து நாங்கள் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக டி நகர் திலக் தெரு தான் இருந்து வருகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கை நீங்கள் இன்றைக்கு வேணாலும் எடுத்து பாருங்கள். அந்த அறிக்கையில் முகவரி என்பது நமது 10 திலக் தெரு என்று தான் இருக்கும். மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒப்புதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் நம்பர் 10 திலக் தெரு என்று தான் இருக்கும். அதே போன்று தேர்தல் ஆணையம் கொடுத்த பல்வேறு கடிதங்கள் தொடர்ச்சியாக டி நகருடைய முகவரிக்குத்தான் கடிதங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நேற்று தான் தெரிந்ததை போன்றும் திடீரென்று தெரிந்தவுடன் பதட்டமாகிவிட்டோம் என்றும் சொல்லுகிறார். இன்னொரு கேள்வி, அன்புமணி ராமதாஸ் அவரோடு 16 குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த 16 குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலகத்தை மாற்றிவிட்டதாக. இது நேற்று உள்ள செய்தி அல்ல, இது ஒரு பழைய செய்தி. தேர்தல் அலுவலகம் என்பது கட்சியினுடைய அலுவலகம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அது இதற்கு முன்பாகவே மாறி இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், ஐயா அவர்களுக்கு தெரியும், எல்லா கட்சியினருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருதான் அலுவலகம், இது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் நான் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த படிவத்தை முதல் படிவத்தை பத்திரிகையாளர்களிடம் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார். அதில் அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம் விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது. எப்படி மாறியது? நேற்று தான் இதுவும் சமூக வலைதளத்தில் பிரபலமாக வந்தது. 30/3/2013 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்பது பயன்படுத்த முடியாத அளவிற்கு, அங்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்த முடியாத அளவிற்கு, அந்த இடத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து செல்ல முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. அதனால் அது அலுவலகமாக இருந்தாலும் கூட தலைவர்கள் நிர்வாகிகள் அங்கே சென்று வரக்கூடிய பழக்கம் என்பதே இல்லை. பாமக அலுவலக முகவரி விவகாரம் தொடர்பாக ஜி.கே. மணி அவர்கள் எழுப்பியிருந்த கேள்விக்கு பாலு விளக்கம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.